It's a imaginary story not based on real events. வாங்க வீடியோக்குள்ளே போல வீடியோ ஹாரராக இருக்கும். ஒரு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆகுது. பிள்ளை ஊதாரியும் குடிச்சிக்கிட்டு ரொம்ப வீட்டெல்லாம் கந்தா பண்ணி போட்டிருக்கான். அதனால் அவன் அப்பங்காரன் கோபத்தில் என்ன சொன்னான்னா, நீ வீட்டை விட்டு வெளியே போட, இந்தமாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு துரத்து அடிச்சிட்டான். துரத்து அடித்தோடனே இவன் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வெளியே ரோட்லேயே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தால் எங்கே போடுறதுன்னு தெரியாதான். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு காட்டு பக்கம் முன்னாடி அழுதுகிட்டே மனசு உடைச்சலில் போய்கிட்டே இருந்தான். போய்கிட்டே இருந்தவன் காட்டில் ஒரு வீடை பார்த்தான். அவன் நினச்சா இன்றைக்கி நம்ம அந்த வீட்டிலே இருந்துக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போய் இருக்க ஆரம்பித்தான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தாக்க பேய் வந்து அவனை சத்தாக்க ஆரம்பிச்சு தினைக்கும் அவன் அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சானால அவன் கூட அப்படி என்ன தான் நடக்குது அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மேஸ்ட்ரி. ஒருத்தவங்க வந்து என்னென்னா ஊதாரித்தனமாக குடிச்சிக்கிட்டு வீட்டெல்லாம் கந்தா போட்டுட்டு அலங்கோலம் போட்டுட்டு இருப்பான். அவங்க அப்பனுக்கும் பையனுக்கும் சண்டை. அவங்க அப்பா வந்து அந்த பையனை வீட்டு விட்டு வெளியே தோர்த்தடிச்சிடறான். வெளியே தோர்த்தடிச்சோன்னே இவன் வெளியே வந்து கத்திரி அழுதுட்டுருக்க, இனிமேல் நான் எங்கே போவேன் ஏது போவேன், நம்ம அப்பா நம்ம தோர்த்தடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போது ரோடெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அதனால அவன் ஒரு காட்டு பக்கம் அப்படியே உள்ளார போய்கிட்டே இருந்தான். போய்கிட்டே இருந்தவனுக்கு என்னென்னா தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டை நோக்கி அவன் போய்கிட்டே இருக்கான். போய்கிட்டே இருந்தவன் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த வீடு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அழகாக இருந்தோடனே அந்த வீட்டுக்கு உள்ளாரையும் போனால் அது அப்பாண்டட் வீடாக இருக்குது. அந்த வீடு யாரும் கைவிட்டப்பட்டவன் மாரியே இருக்குது. அதெல்லாம் போய் சுற்றி பார்க்குறான். அவன் நினைக்கிறான் இங்கே நம்ம இனிமேல் இங்கேயே தங்கிக்கலாம், இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் நைட் டைமில் பேய் வந்து தட்டுன்னு தட்டுது, விண்டோவெல்லாம் தட்டுது, உடைக்குது, என்னென்னமோ போகுது. அவன் பயத்தில் என்ன பண்ணுறான்னா அந்த வீடு சந்தில் போய் உட்காந்துக்கிறான், ஓரத்தில் போய் உட்காந்துக்கிறான். தினைக்கும் வந்து அந்த பேய் தட்டிக்கிட்டே இருக்குது. இவனும் தினைக்கும் அந்த நைட்டில் பயந்துக்கிட்டு போய் ஒரு சந்தில் ஒரு ஓரத்தில் கோனரில் போய் உட்காந்துக்கிறான். உட்காந்தவன் ஒரு பேய் தட்டுச்சு. கடைசியில் பார்த்தா நிறையா பேய் வந்து தட்ட ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஏஞ்சி அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பித்தான். பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். பயத்தில் நடுங்கினவன் என்ன பண்ணானா ஒரு சேர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். சேர் மேலே ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அவன் பைத்தியம் மாரி பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஓட்ட வழியிலேருந்து கையெல்லாம் விட ஆரம்பிக்குது அந்த பேய். அதுக்கப்புறம் கை விட ஆரம்பித்தோடனே ஒரு பேய் வந்து உள்ளாரையே வந்துருச்சு. அவன் சேரில் உட்காந்துருந்தான் பாரு. அந்த பேய் உள்ளே வந்த உடனே இவன் அந்த சேரில் உட்காந்தபடியே அவன் நவுந்து போகிறான் அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சு. ஆனால் அந்த பேய் விடாத அவனை துரத்துது. எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் அந்த பேய் வந்து நிற்கிது. கடைசியாக பார்த்தா அவனோட கையை பிடிச்சி உடச்சி, காலெல்லாம் உடச்சி, தலையெல்லாம் ரெண்டாக பிடிச்சி கொடூரமாக அந்த பையனை கொன்னும் போடுது. அந்த பையன் அந்த வீட்டில் கொடூரமாக இறந்தும் போகிறான். இந்தமாரி அப்பனுக்கும் பிள்ளைக்கு சண்டை ஆனதுக்கப்புறம் அவன் அப்பன்ட்டு மன்னிப்பு கேட்டு அவன் அந்த வீட்டிலே இருந்தானே இவ்வளோ பிரச்சனை ஆயிருந்திருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.